வணக்கம், நான் ராஜேஷ்குமார், சிவில் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அம்பத்தூர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அம்பத்தூர் ப்ராஜெக்ட் வந்து பில்டிங் மார்க்கிங், அதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம், அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ நம்ம காலம் எங்கெங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கிங் பவுடர் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணுறோன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பில்டிங்ஸ் வந்து 2 பக்கம் காம்பவுண்ட் வால் இருக்கிறதால ஈஸியாக அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது இல்லைன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நூல்கரு கட்டில் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து நீங்கள் அதை பார்க்க போகிறது அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண மாதிரி எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்கவேஷன் பண்ண சாயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் மட்டும் நம்ம காலம் எடுக்கிறோம். சென்டர் ஆஃப் பார்ட்டிஷன் எடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து மண் வாரி கொட்ட வழி இல்லை. ஸோ சென்டர் மட்டும் பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பிசிசி லே பண்ணியாச்சு. பிசிசி லே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா நம்ம நூலில் வந்து கட்டியிருப்போம். லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ஆங்கிள் திருப்புறதுக்காக. ஸோ நம்ம 4 பக்கமும் 4 கார்னரு காலம்ஸ் எங்கெங்கே வருது இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நூல் கட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் செக் பண்ணுவோம். ஸோ பில்டிங்கை வந்து லேண்டு கொஞ்சம் கோர்ஸ் இருக்கிறதுனால கோர்ஸை வந்து ஒரு சைடு தள்ளிட்டு பில்டிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த நூல் கட்டி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இப்போ கீழே வர காலத்தை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து இப்போ வந்து ப்ளம்பாக போய்ட்டு நம்ம வந்து கீழே மார்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கட்டின நூல் காலம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அதை பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நூல் கயிறுலேருந்து மேலே வர்றாரு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் கயிறு மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த நூலில் அதே அளவு தான் அப்படியே வரும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் எந்த பொசிஷனில் வரப்போகுது, என்ன சைஸில் வரப்போகுதுன்றது கீழே இருக்கிற ஃபுட்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இதனால் வந்து காலம் மிஸ்மேட்ச் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. காலம் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது போக பில்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ அவர் பார்த்திங்கன்னா கீழே மார்க் பண்ணுறாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 பக்கமும் வட்டு கொடுத்தோம் நம்ம இறக்கிடுவோம். ஸோ வட்டு இறக்கானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் அடிக்கிறாருங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த லைன் அடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப்பில் மெஷர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம லைன் நம்ம வட்டு விட சொல்லுவோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, இந்த நூலை தட்டினதுக்கப்புறம் கார்னர் வந்து கிராஸ் செக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். நம்ம ஸ்கொயராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கவர்லாம் எங்கே வருதுன்றது மாதிரி நம்ம பார்த்து காலத்தை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஓரியன்டேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா காலம் வந்து எந்த சைடில் எந்த சைஸில் வருதுன்ற ஓரியன்டேஷன் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மேசன் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ ரைட் ஆங்கிளுக்காக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணியதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலத்தை எடுக்கணும். ஸோ நம்ம பாட்டுக்கு வந்து நூலை கட்டி அப்படியே மேலேருந்து இறக்கணும்னா கீழே இருக்கிற காலம் வந்து சைஸ் வரும். ஸோ மேலே வந்து கிங் பண்ணுற வேண்டிய பிரச்சனைலாம் வராது. காலம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம பில்டிங்கை கட்டுற ஃப்ளோர்ஸ் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ டயகனல் செக் பண்ணுறாரு. இப்போ இந்த டயகனல் வந்து 2 பக்கமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காலம் மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயகனல் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் பில்டிங் காலம் ரைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் கிங் பண்ணுற வேலை இருக்காது. ஆஃப்டர் நம்ம காலம்லாம் ப்ளேஸ் பண்ணி பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன். ஸோ கன்சல்டேஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பேக் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மண்ணை வந்து பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எதனா பண்ணணுன்ற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த ரீஜன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஒரு குவாலிட்டியான பில்டிங்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கட்டணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.